இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தான முஸ்லிம் சேவை காலை நேர முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அறிவுக்களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் மற்றும் ரீட்மோ வெளியீட்டகம் இணைந்து கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடாத்தும் புத்தக கண்காட்சி மற்றும் புத்தக மலிவு விற்பனை இம்மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கான பாடசாலை பயிற்சி புத்தகங்கள், கதை, கவிதை உள்ளிட்ட வாசிப்பு புத்தகங்கள், இஸ்லாமிய நூல்கள் உட்பட இன்னும் பல தலைப்புகளிலான புத்தகங்களை விசேட விலை கழிவில் பெற்றுக் கொள்ளலாம். தினத்தை குறித்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இம்மாதம் 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் இப்புத்தக கண்காட்சியில் பங்கு கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட்மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு திருகோணமலை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகளின் 3ஆம் கட்டம் திருகோணமலை கந்தளாய் பேராற்றுவழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கல்லூரி அதிபர் ஜனாப் ஹபீப் முகமது நௌஷாத் அவர்கள். நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முன்னாள் ஆங்கில சேவை கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். விளம்பர ஒருங்கிணைப்பு MRM நியாஸ்.
தயாரிப்பாளர் ஜனாப் A.M. முகமது ரலீம், புள்ளிப்பதிவாளர் MNM இஸ்லான். நேரக்கணிப்பாளர்கள் ஆசிரியர் M.J. முஜம்மில், ஆசிரியை A. நசீரா ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள். கந்தளாய் கோட்டக்கல்வி பணிப்பாளர் அஷேக் MTM தாரிக் அவர்கள், திருமலை வலய ஆசிரிய ஆலோசகர் ரியாஸ், இஸ்லாமிக் புக் ஹவுஸ் முகாமித்துவ பணிப்பாளர் முகமது கியாஸ் ஆகியோர். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து சட்டமணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம். எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியினர். எனது இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலய அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் F. ஹனா ஜைனப், மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணித்தலைவி. இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது. இதோ உங்களுக்கான கேள்வி. இறைதூதரின் உயிர் தோழர் என்று புகழ்பெற்ற ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அன்னையின் பெயர் என்ன? உம்மு ஹானிம் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்பது சரியான விடை. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் முதல் போட்டியாளர் ஜஹாப்தீன் ஃபாத்திமா ஷஹ்ரா, மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். பற்றுள்ளும் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதென்று அன்று. இதோ உங்களுக்கான கேள்வி. மௌசுன் என்ற அரபு பதத்தால் அழைக்கப்படும் பழம் எது? மாதுளம்பழம். இல்லை. அந்த விடையளிக்கும் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. வாழைப்பழம். வாழைப்பழம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் M. ஃபாத்திமா ஷிஹானா, மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இதோ உங்களுக்கான கேள்வி. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை சிறையில் அடைப்பதற்கு கட்டளையிட்ட ஹலீஃபாவின் பெயர் என்ன? கலீஃபா மாமூன். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது. கலீஃபா ஹாரூன் ரஷீத். அந்த விடை சரியாக அமையவில்லை. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஹலீஃபா அல் மன்சூர் அவர்கள். ஹலீஃபா அல் மன்சூர் அவர்கள் என்பது சரியான விடை. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம், முனீர் மிஸ்னத் சதா. எம்மால் நேற்றையதை சரி செய்ய முடியாது, நாளையே உருவாக்க முடியும். வீர திருமகள் என்று வரலாற்று ஏடுகளில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவரே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு மருமகளானார். அவரது பெயர் என்ன? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி F. மிஸ்னத் அனானி. மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்களுக்கான கேள்வி. ரும்மான் என்று அரபியில் அழைக்கப்படும் பழம் எது? மாதுளம்பழம். மாதுளம்பழம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஃபௌமி ஜீரா மரியம், மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். நாங்கள் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல, ஒளிவீச போகும் பொன் மீன்கள். இதோ உங்களுக்கான கேள்வி. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொடுமைப்படுத்திய எஜமானிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தவரின் பெயர் என்ன? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் என் ஜீனா மரியம், மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. வீண் விரயம் செய்பவர்கள் ஷைதானின் சகோதரர்கள். இதோ உங்களுக்கான கேள்வி. அறிவியல் துறையில் முஸ்லிம் அறிஞர்கள் சிலரின் பங்களிப்பு வரிசையில் தற்கால மருத்துவத்தின் தந்தை என
ஐரோப்பியர்களால் அழைக்கப்பட்டவர், கானூன் எனும் மருத்துவ நூலை எழுதியவர். அவரின் பெயர் என்ன? இப்னு சீனா அவர்கள். இல்லை, அந்த விடை சரியாக அமையவில்லை. அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. குவாரிஸ்மி. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. ஹனீன். இரு அணிகளும் முறையாக பதிலளிக்கவில்லை. சரியான விடை அலி இப்னு சீனா. எந்த அளிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் மஹீம் ஷாஹா மரியம், மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். ஆசைப்படுவதை மறந்துவிடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே. இதோ உங்களுக்குரியது. அறிவியல் துறை முஸ்லிம் அறிஞர்கள் வரிசையில் கண்ணில் உள்ள விழித்திரையின் தொழிற்பாடுகளை முதலில் விளக்கியவரின் பெயர் என்ன? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. எதிரணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. குவாரிஸ்மி அவர்கள். இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன. சரியான விடை இப்னு ருஷ்த் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஆர் ஃபாத்திமா ஹனா. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். இதோ உங்களுக்கான கேள்வி. தலாக் பிதஇ எனில் முறையற்ற தலாக் என்பது போல முறையான தலாக் என்பதற்கு வழங்கப்படும் அரபு பதம் என்ன? அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. தலாக் சுன்னி. தலாக் சுன்னி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. அடுத்த விடை அளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம் நிஃபாரிஸ் ரீமா. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. இதோ உங்களுக்கான கேள்வி. கணவன் மனைவியை விவாக பந்தத்திலிருந்து விடுவிக்கும் முறை தலாக் என்பது போல மனைவி கணவனிடமிருந்து விவாக விடுதலை கோரி பெறுவதை குறிக்கின்ற அரபு பதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குல் ஓ என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். முதலாம் சுற்றின் பெறுபவர்களை அறியத் தருவதற்கு முன்பாக அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளரை நினைவூட்டுகிறோம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் மற்றும் ரீட்மோ வெளியீட்டகம் இணைந்து கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடாத்தும் புத்தக கண்காட்சி மற்றும் புத்தக மலிவு விற்பனை இம்மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கான பாடசாலை பயிற்சி புத்தகங்கள், கதை, கவிதை உள்ளிட்ட வாசிப்பு புத்தகங்கள், இஸ்லாமிய நூல்கள் உட்பட இன்னும் பல தலைப்புகளிலான புத்தகங்களை விசேட விலை கழிவில் பெற்றுக் கொள்ளலாம். தினத்தை குறித்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இம்மாதம் 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் இப்புத்தக கண்காட்சியில் பங்கு கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது இஸ்லாமிக் புக் ஹவுஸ். இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி. IMF என்கின்ற சொல்லின் விரிவாக்கத்தை கூறுங்கள். சரியான விடை தெரிந்த பார்வையாளர் ஒரு இங்கே மேடைக்கு வந்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடையை கூறுவார். நான் நூர் முகமது வைஸ், மூதூர் அன்னார் மகளிர் மகாவித்யாலயத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். சரியான விடை இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்பது சரியான விடை. சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசினை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ரீடர்ஸ் பாரடைஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். இதோ முதலாம் சுற்றின் பெறுபேறு 15 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. முதலாம் சுற்றில் இவர்களோடு போட்டியிட்ட மூதூர் அன்னஹார் மகளிர் வித்யாலயம் 30 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் ஜஹாப்தீன் ஃபாத்திமா ஷஹ்ரா அணித்தலைவி. இதோ நீங்கள் எழுத்து கூட்ட வேண்டிய சொல் பூட்டிக். பூட்டிக் BOUTQUE.
அதிலே ஒரு வழுக்கல் நடந்திருக்கின்றது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். BOUTIQUE. சரியான எழுத்து கூட்டல். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி F. ஹனா ஜைனப் அணித் தலைவி. இதோ உங்களுக்கான கேள்வி. ஐநா ஸ்தாபனத்தின் இணை அமைப்புகள் வரிசையில் ஒன்றான உணவு மற்றும் விவசாய அமைப்பு என்பதன் ஆங்கில சுருக்கத்தை எழுத்துக்களால் கூறுக. FEO. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். SAO. SAO என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம் முனீர் மிஸ்னத் ஷதா. இதோ உங்களுக்கான கேள்வி. ஒரு வசன தொடரில் மற்றொரு தொடர் சார்ந்திருக்காது தனித்தனி நிகழ்வுகளை கூறும் தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. தனி வாக்கியம். அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. சமநிலை தொடர்கள். மேகம் கருப்பதால் மழை வரப்போகிறது. மின்னல் மின்னுவதால் மழை வரப்போகிறது. சாரல் அடிப்பதனால் மழை வரப்போகிறது. ஒரு வசன தொடரில் மற்றொரு தொடர் சார்ந்திருக்காது தனித்தனி நிகழ்வுகளை கூறும் தொடர்கள் சமநிலை தொடர்கள். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எம். ஃபாத்திமா ஷிஹானா மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. இதோ நீங்கள் எழுத்து கூட்ட வேண்டிய சொல் பொக்கே. இதற்கான எழுத்துக்களை கூறுங்கள். BOUKE. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். BOQUE. அந்த எழுத்து கூட்டலும் தவறானது. சரியான எழுத்து கூட்டலை நாம் எதிர்த்தரப்பில் இருந்து எதிர்பார்க்கிறோம். BOUQUET. BOUQUET என்பது சரியான எழுத்து கூட்டல். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஃபௌமி ஜீரா மரியம் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. கொழும்பில் உள்ள தாமரை கோபுரத்தின் உயரம் என்ன? 380 மீட்டர், 400 மீட்டர், 500 மீட்டர், 350 மீட்டர். 350 மீட்டர். 350 மீட்டர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் F. மிஸ்னத் அனானி மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. வாக்கிய அமைப்பில் சமநிலை தொடர்கள் இணைந்து கூட்டு வாக்கியங்களை ஆக்குகையில் இணைப்பிடை சொற்களும் வினையெச்சங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆவண்ணா என்ற எழுத்தை முன்னெழுத்தாக கொண்டு அமையும் இணைப்பிடை சொற்கள் 2 கூறுங்கள். ஆல் ஆகவே. ஆல் ஆகவே, ஆனால் ஆகவே. சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மஹீம் ஷாஹா மரியம் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. பிரித்தானியரின் ஆட்சியின் கீழ் மேலைத்தேய கலாச்சாரம் முழு நாட்டிலும் பரவி செல்வதற்கான கதவுகள் திறக்கப்பட்டன. மிஷனரி இயக்கங்கள் தோற்றம் பெற்றன. அத்தகைய இயக்கங்களில் லண்டன் மிஷனரி சங்கம் எத்தனையாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்தது? 1818. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 1816. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. 1824. இரு அணிகளும் அந்த ஆண்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. சரியான ஆண்டு 1804. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் என். ஜீனா மரியம் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. கொழும்பில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் கோபுரம் எத்தனை அடி உயரம் கொண்டவை? 550 அடி, 700 அடி, 499 அடி, 390 அடி. 490 அடி. அந்த விடை நான் கூறவில்லை. அந்த விடையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். 390 அடி. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. 499 அடி. 499 அடி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம் நிபாரிஸ் ரீமா
ஐநா இணை ஸ்தாபனங்கள் வரிசையில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன? IWO. ஷார்ட் கேட்கவில்லை, அமைப்பு என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு அவ்வாறே கூற வேண்டும். அதை அணியச் சேர்ந்த மற்றொரு முயற்சிக்கலாம். International Workers Organization. இல்லை, அதை உரிய முறையில் வருவதாக இருந்தால் அதிலே மாற்றம் இருக்கின்றது. சந்தர்ப்பத்தை எதிரணித்து விடுகிறோம். International Labour Organization. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்பதே சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. இதோ விடையளிக்கும் இறுதிப் போட்டியாளர், 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஆர் பாத்திமா ஹனா. சர்ச் மிஷனரி சங்கம் இலங்கைக்கு வந்த காலம் எத்தனையாம் ஆண்டு? 1924. இல்லை, அந்த ஆண்டு பிழையானது. சரியான ஆண்டை கூறுவதற்கு சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 1824. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. 1818. 1818 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அந்நஹார் மகளிர் மகாவித்யாலயம். இரு சுற்றுக்களாக நடைபெற்ற முடிவுகளை அறியத் தருவதற்கு முன்பாக அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் மற்றும் ரீட்மோ வெளியீட்டகம் இணைந்து கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடாத்தும் புத்தக கண்காட்சி மற்றும் புத்தக மலிவு விற்பனை இம்மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கான பாடசாலை பயிற்சி புத்தகங்கள், கதை, கவிதை உள்ளிட்ட வாசிப்பு புத்தகங்கள், இஸ்லாமிய நூல்கள் உட்பட இன்னும் பல தலைப்புகளிலான புத்தகங்களை விசேட விலை கழிவில் பெற்றுக் கொள்ளலாம். தினத்தை குறித்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இம்மாதம் 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் இப்புத்தக கண்காட்சியில் பங்கு கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட்மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. நடந்து முடிந்த போட்டியிலே 25க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி எஃப் மிஸ்னத் அனானி, மூதூர் அந்நஹார் மகளிர் மகாவித்யாலய போட்டியாளர் முனீர் மிஸ்னத் சதா ஆகியோருக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிக்கிறார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ். விறுவிறுப்பான முறையில் விடையளிக்கப்பட்ட சுறுசுறுப்பான போட்டியின் பெறுபேறு இதோ. 35 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. இவர்களோடு போட்டியிட்ட மூதூர் அந்நஹார் மகளிர் மகாவித்யாலயம் 60 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 25 மேலதிக புள்ளிகளால் மூதூர் அந்நஹார் மகளிர் மகாவித்யாலயம் வெற்றியீட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி.
நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி. இலங்கை ஒலிபரப்பு கூடுதாபன முஸ்லிம் சேவை